அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 13/5/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் வரும் முதல் நிகழ்ச்சி இன்றைய பாடல். இன்றைய பாடலை வழங்குபவர் கவிஞர் அமரகுந்தி உ. அருணாசலம் அவர்கள். பாடல் தலைப்பு பாரதம் செழித்திட வேண்டும். இசைத்து பாடியது சுனோ ஏஐ. படைப்பாக்கம் விடியல் படைப்பகம். இதோ வருகிறது பாடல். வாருங்கள், கேளுங்கள், மகிழுங்கள். பாரதம் செழித்திட வேண்டும், பண்பாடு காத்திடல் வேண்டும், சந்ததி வாழ்ந்திட வேண்டும், சத்தியம் நிலைத்திட வேண்டும். பாரதம் செழித்திட வேண்டும், பண்பாடு காத்திடல் வேண்டும், சந்ததி வாழ்ந்திட வேண்டும், சத்தியம் நிலைத்திட வேண்டும். தந்தை தாய் காத்திட வேண்டும், நஞ்சில்லா உணவு உற்பத்தி வேண்டும், கலப்படம் இல்லா வாணிபம் வேண்டும், மாசில்லா ஆலைகள் வேண்டும். தந்தை தாய் காத்திட வேண்டும், நஞ்சில்லா உணவு உற்பத்தி வேண்டும், கலப்படம் இல்லா வாணிபம் வேண்டும், மாசில்லா ஆலைகள் வேண்டும். பாரதம் செழித்திட வேண்டும், பண்பாடு காத்திட வேண்டும், சந்ததி வாழ்ந்திட வேண்டும், சத்தியம் நிலைத்திட வேண்டும். உழைப்போர் எல்லாம் உயர்ந்திட வேண்டும், வன்முறை களவு போதை இல்ல மனிதம் எழுந்தியுள்ள தலைவர்கள் வென்றிட வேண்டும், நல்ல உள்ளங்களே நாட்டை ஆண்டிட வேண்டும். உழைப்போர் எல்லாம் உயர்ந்திட வேண்டும், வன்முறை களவு போதை இல்ல மனிதம் வேண்டும், நெறியுள்ள தலைவர்கள் வென்றிட வேண்டும், நல்ல உள்ளங்களே நாட்டை ஆண்டிட வேண்டும். உழைப்போர் எல்லாம் உயர்ந்திட வேண்டும், வன்முறை களவு போதை இல்ல மனிதம் வேண்டும், நெறியுள்ள தலைவர்கள் வென்றிட வேண்டும், நல்ல உள்ளங்களே நாட்டை ஆண்டிட வேண்டும். பாரதம் செழித்திட வேண்டும், பண்பாடு காத்திட வேண்டும், சந்ததி வாழ்ந்திட வேண்டும், சத்தியம் நிலைத்திட வேண்டும். விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய தகவல். இன்றைய தகவலை வழங்க வருகிறார் செல்வி சூடாமணி முத்துக்குமார் அவர்கள். அவர் இன்று தரும் வீரமும் சோகமும் நிறைந்த தகவலை வாருங்கள் கேட்போம். வணக்கம். ஜெனரல் டயரை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா 545 தமிழர்களை கொன்ன கர்னல் அக்னியோவை பத்தி நம்மளுக்கு தெரியுமா? இப்ப ஜாலியன் வாலாபாக நம்ம எல்லாருமே சொல்றோம். அப்ப திருப்பத்தூர் படுகொலையை பத்தி நம்மளுக்கு தெரியுமா? இப்ப சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் தூக்கிலிடுறாங்க. அப்போ அங்க உள்ள எல்லா ஆண்களையுமே 543 ஆண்களை அவங்க தூக்கிலிடுறாங்க. தூக்கிலிடுறதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரோட தலைகளையுமே வெட்டி திருப்பத்தூர் தெருகள்ல இவங்க தொங்க விடுறாங்க. இந்த சின்ன மருது பெரிய மருதோட தலைகளை மட்டும் இவங்க 3 நாட்களுக்கு தொங்க விடுறாங்க. இப்ப 400 மக்கள் இருந்த ஜாலியன் வாலாபாகுக்கு 100 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழகத்துல 545 தமிழர்களை கொண்டிருக்காங்க. இது ஒரு பெரிய எண்ணிக்கை இல்லையா? இப்ப ஜாலியன் வாலாபாக பத்தி நம்ம தமிழகத்துல ஒரு தென்கோடியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் கேட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு பேசும் பொருளா ஆக்கியிருக்கிறாங்க. நம்மளும் இந்த திருப்பத்தூர் படுகொலையை பத்தி திரும்ப திரும்ப பேசும்போதுதான் இதுவும் ஒரு பேசும் பொருளா ஆகும். நம்மளோட வரலாறையும் நம்மளுடைய பெருமையும் நம்மளோட தியாகத்தையும் நம்ம தான் பேசணும். இந்த திருப்பத்தூர் படுகொலை கட்டுரை என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. மீண்டும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையோட நாளை சந்திக்கிறேன். நன்றி. நமது விடியல் இணைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர். இன்றைய கவிஞராக நாம் பார்க்க இருப்பவர் கவிஞர் திரு சக்கரை மணி. இவருடன் எமக்கு அண்மையில் தொடர்பில்லை. முன்பு கவிதைகள் நிறைய வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பார். இப்போது வருவதில்லை.
இருப்பினும் அவர் எப்போதோ அனுப்பிய ஒரு கவிதை இப்போது உங்களுக்காக. கவிஞர் சக்கரை மணி. சேலம் அருகில் உள்ள சக்கரைப்பட்டி இவர் ஊர். மணி மணியாய் கவிதை எழுதுபவர். எழுதுபவர் என்பதை விட கவித்துவமாய் எப்போதும் வாழ்பவர் எனலாம். ஓய்வு பெறும் வயது, ஆனால் ஓய்வறியா மனது. பட்டாசு சுட்டு சுட்டு போடுவது போல் இவர் கவிதைகளை சுட்டு சுட்டு போடுவார். சமூக கொடுமைகளை காணும் போதெல்லாம் இவர் மனதிற்குள் கனல் கருக்கொள்கிறது. அப்போதெல்லாம் இவர் மனதிற்குள் கவிதை குருவி கூடு கட்டிக் கொள்கிறது. நீண்ட கவிதைகளாய் தாள்களை இவர் நிரப்புவதில்லை. சின்ன சின்ன துணுக்குகளாய் மின்னல் வெட்டாய் இவர் கவிதைகள் வெடித்துச் சிதறும். ஆதலால் இவரின் மன ஓசை எப்போதும் சற்று வெப்பமானது. இவருக்கு உள்ளது நிறைய சமூக அக்கறை. அதனால் மலருது கவி சக்கரை. சின்ன சின்ன கவிதைகள் இவருக்கு சிங்காரம். அதற்குள் பளிச்சிடும் கவித்துவ அலங்காரம். எழுதும் கவிதைகளை இவர் சேகரிப்பதில்லை. நூலாக்கி வெளியிடும் எண்ணமும் இல்லை. ஆதலால் இவர் அவ்வப்போது எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பும் கவிதைகளை பொறுக்கி சில கவிதைகளையாவது சமூகத்திற்கு வெளிக்கொணரும் அவாவில் உருவானதே இந்த காணொளி காட்சி. அருவா ஓர் அத்தியாவசிய பொருளாகத்தான் பட்டது எனக்கு. விறகு வெட்ட, இளநீர் சீவ, சுத்தி கிடைக்காத சமயத்தில் ஆணியடிக்க என்று எப்போதும் ஆபத்தில்லாத கருவியாகத்தான் மனதில் பதிந்திருந்தது. சென்ற வருட ஜாதி கலவரத்திற்கு முன்பு வரை. யார் கையில் அருவாளை பார்த்தாலும் மனசு பதறுகிறது. குலசாமி கை அருவாள் உட்பட. நமது விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இன்றைய சிறுகதை. இன்றைய சிறுகதையை வழங்க வருபவர் திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் திரு ராஜா செல்லமுத்து அவர்கள். அவரின் அத்துமீறல் என்ற கதை இதோ இப்போது உங்களுக்கு. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ராஜா செல்லமுத்து. இன்று கதையரங்கம் நிகழ்ச்சியில் மக்கள் குரலில் பிரசுரமான அத்துமீறல் என்ற சிறுகதையைத்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீ எப்படி அந்த டாய்லெட்டுக்குள்ள போகலாம், அது தப்பு என்று சொன்னான் ராமராஜன். இல்லைங்க, அவசரமா இருந்தது, அதான் போயிட்டேன் என்று வேலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சொல்ல, அதற்கு கொஞ்சம் கூட சம்மதிக்காத ராமராஜன் மூர்த்தியை திட்டுவதிலேயே கவனமாக இருந்தான். யாராவது வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ பண்ணது தப்பு தானே? இல்லை, யாரும் வரமாட்டாங்கன்னு தான் நான் போயிட்டேன்
அது எப்படி நீ முடிவு பண்ணலாம்? இதே ஆபீஸ் நேரமா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இது தவறு. நீ செஞ்சது ஒரு மன்னிக்க முடியாத குத்தம் என்று ராமராஜன் மூர்த்தியை மேலும் திட்டிக் கொண்டிருந்தான். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ பாத்ரூம் போனதெல்லாம் இப்ப நீ கழுவி விடணும். ஐயோ, என்னங்க ரொம்ப அநியாயமா இருக்கு. அதான் கழுவுறதுக்கு ஆள் இருக்காங்களே. இல்ல, அது அவங்க டியூட்டி. நீ செஞ்சது தப்பு. அதனால உன்னோட அசிங்கத்தை, நீ பண்ண அந்த தப்ப நீ தான் சுத்தப்படுத்தணும். போ என்று மூர்த்தி விரட்டினான் ராமராஜன். சார், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. அழுலாத போதுதானே நான் போனேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க என்று தனக்கு சாதகமான விஷயமாகவே பேசிக் கொண்டிருந்தான் மூர்த்தி. இப்ப நீ நான் சொன்னதை செய்யறியா, இல்ல மேலிடத்தில் நான் புகார் செய்யவா என்று மூர்த்தியை பயமுறுத்தினான் ராமராஜன். வேறு வழியின்றி மூர்த்தி தான் அசுத்தப்படுத்திய கழிவறையை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். இது என்ன பெரிய விஷயமா என்ன? இது எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறான். இவனும் ஒரு நாள் என்னைக்காவது தப்பு பண்ணுவான். அப்ப கண்டிப்பா என்னை மாதிரி யாராவது ஒருத்தங்கிட்ட இவன் மாட்டுவான் என்று முணங்கி கொண்டே அந்த கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான் மூர்த்தி. இது தேவையில்லாத விஷயம். நமக்கு தெரிஞ்சு போல, தெரியாம தான் போனோம். தெரியாம போனதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு நம்மளை பழி வாங்கிட்டானே என்ற அந்த கழிவறையை முழுவதும் சுத்தம் செய்து கொண்டிருந்தான் மூர்த்தி. அவன் சுத்தம் செய்கிறானா இல்லையா என்பதை வெளியே நின்று கவனித்துக் கொண்டிருந்தான் ராமராஜன். அத்தனையும் கழுவி முடித்து வெளியே வந்த மூர்த்தியை பார்த்த ராமராஜன், இனிமே எது ஆண்கள் கழிவறை, எது பெண்கள் கழிவறைன்னு பார்த்து போகும். பெண்கள் கழிவறையில் ஆள் இல்லாமல் இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்றது ரொம்ப தப்பு. அது பெண்களுக்கான சுதந்திரம். ஒரு பெண் தனியா இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறது மாதிரி தான் அவங்க பாத்ரூமுக்குள்ளேயும் ஆள் இல்லைனாலும் நாம் அவங்க நுழையிறது. பெண்கள் கழிவறையில் ஆள் இல்லைன்னாலும் அதை கழிவறையா பார்க்காத. ஒரு பெண்ணை பாருங்க. ஏன்னா அவங்க உபயோகப்படுத்துகிற டாய்லெட்டோட அமைப்பு வேற, நாம யூஸ் பண்ற டாய்லெட்டோட அமைப்பு வேற என்று மனமுருகி சொன்னான் ராமராஜன். சார், நான் செஞ்சது தப்பு தான். உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா என்னை மன்னிச்சிருங்க என்றான் மூர்த்தி. இந்த பாரு மூர்த்தி, நான் பெண்கள் கழிவறைய நான் கழிவறையா பார்க்கறது இல்ல, அது ஒரு பெண்ணா தான் பார்க்கிறேன் என்று சொன்ன ராமராஜனை ஏறிட்டு பார்த்தான் மூர்த்தி. தப்புதான் சார். வேலை செஞ்சிட்டு இருந்த அவசரத்துல பட்டுன்னு உள்ள நுழைஞ்சிட்டேன். அது லேடிஸ் பாத்ரூம்னு எனக்கு தெரியல என்று ராமராஜனிடம் மன்னிப்பு கேட்டான் மூர்த்தி. இனிமேலாவது பார்த்து நடந்துக்குங்க என்று ராமராஜன் சொல்வதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அங்கு வேலை செய்யும் ஆட்கள். ஐயோ, இது பெரிய வம்பா போச்சு. இனிமேல் நாமளும் டாய்லெட்டு போகணுன்னா எது ஜென்ஸ் டாய்லெட்டு எது லேடிஸ் டாய்லெட்டு பார்த்து தான் போகணும் போல என்று சிலர் அவர்களுக்கு அவர்களாகவே புத்தி சொல்லிக் கொண்டார்கள். அப்போது வெளியிலிருந்து ஓடி வந்த ரமேஷ் என்பவன் டாய்லெட் போவதற்காக உள்ளே ஓடினான். டே 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 டே, அது லேடிஸ் டாய்லெட்டா, அங்க போகக்கூடாது, ஆண்கள் டாய்லெட்டுக்கு போ என்று மூர்த்தி சொல்ல, அதான் ஆபீஸ் நேரம் முடிஞ்சதுல்ல, ஆபீஸ்ல லேடிஸ்லாம் இல்லையில, போனா என்ன என்று எதிர்கேள்வி கேட்ட ரமேஷை கன்னத்தில் சப்பென்று அறைந்த மூர்த்தி, பெண்கள் கழிவறையில பெண்கள் இல்லைன்னாலும் அது ஒரு பெண் தான், அதனால நீ ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு போ என்று ரமேஷின் முதுகை பிடித்து தள்ளிவிட்டான் மூர்த்தி. இதை பார்த்த ராமராஜனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இனிமே அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க என்று தனக்குத்தானே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த ராமராஜன் ஆளில்லாத பெண்கள் கழிவறையை தாளிட்டு அதை ஒரு பெண்ணாக
பாவித்துச் சென்றான் ராமராஜன். நமது விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி தினமும் தொடரும் கதை. விடியல் குகனின் 4 திசை புயல் தொடர்கதையில் 5ஆம் அத்தியாயம், முதல் புயல். வாருங்கள், நாமும் சந்திப்போம் முதல் புயலை. அக்கா, அழைத்து கொண்டே வீட்டிற்குள் வந்தார் அப்புசாமி. சமையல் கட்டில் வேலையாயிருந்த சுந்தரின் அம்மா ஈஸ்வரி, யாரு என்று குரல் கொடுத்தார். நான் தான் அக்கா. அப்புசாமி சமையல் கட்டு பக்கம் போனார். வா தம்பி வா, அங்க உட்காரு, இதோ கஞ்சி வடிச்சிட்டு வந்திடறேன். அப்புசாமி ஹாலில் வந்து உட்கார்ந்தார். கையில் கொண்டு வந்திருந்த பழக்கூடையை எட்டி மேஜை மீது வைத்தார். அப்போது பாட்டி என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தாள் 10 வயது சிறுமி. ஏய் சுதா குட்டி, இங்க வா, பாரு, உனக்கு பழமெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். ஐ ஆப்பிள் என்று அருகில் வந்து 2 கையிலும் பழங்களை எடுத்து கொண்டார். அவளை அள்ளி எடுத்து கன்னத்தில் முத்தமிட்டார் அப்புசாமி. அதற்குள் ஈஸ்வரி வெளியில் வந்தார். வாக்கா, எங்க சுந்தர்? அதை ஏன் கேட்கிறே? இங்க என்னென்னமோ நடந்து போச்சப்பா. நானே உன்னை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்டே. என்னக்கா விசேஷம்? எனத்தே சொல்றது போ. இவனை நாம ஒண்ணும் தெரியாத பையனு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடானா கொலைகார பாவியா நிக்கிறான். என்னக்கா சொல்றே? பக்கத்து ஊரு பொண்ணு ஒண்ணு இவனாலே கர்ப்பமாயி தூக்கு போட்டுட்டாப்பா. அவ நம்ம சாதியா இருந்தாலும் பரவாயில்ல, கீழ் சாதி. வெளியில மானம் போகுது. இவ இன்னைக்குதான் 1 மாசத்துக்கு பின்னாடி வந்தான். லபலபனு கத்தினான், அழுதான். வெளியிலே போயிட்டானப்பா. என்ன செய்வானோ, என்ன ஆவுமோ, எனக்கு ஒண்ணும் புரியலே. அந்த பொண்ணோட அண்ணன் வேற கத்தியை தூக்கிக்கிட்டு திரியறான். வெட்றேன் குத்தரேனு. நான் என்ன செய்வேன்? போ. அந்தளவிற்கு விஷயம் போயிடுச்சா? யோசிப்பது போல் உதட்டை கடித்து கொண்டு மீசையை தடவினார் அப்புசாமி. சரியக்கா, நல்லதோ கெட்டதோ சுந்தருக்கும் கல்யாணிக்குமா அடுத்த மாசமே கல்யாணம். நீ என்னக்கா சொல்றே? நான் என்னப்பா சொல்ல இருக்குது? ஊரெல்லாம் பேரு கெட்டு கிடக்கு. இவனுக்கு பொண்ண கொடுக்கறேன்னு நீயே சொல்றே. நான் மறுத்தா சொல்ல போகிறேன். ஆன அவன் என்ன சொல்வானோ தெரியலையே. அவங்கிட்டே நான் பேசறேன், வரட்டம். தன்னை போலவே கருப்பா குள்ளமா குண்டா இருக்கிற கல்யாணியை சுந்தருக்கு கட்டி வைக்க இதுதான் நல்ல தருணம் என்று எண்ணமிட்டார் அப்புசாமி. எப்படியும் முடிச்சிட வேண்டும் என்று உறுதி கொண்டார். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வெளியில் போன சுதா, மாமா வர்றார், மாமா வர்றார் என்று ஓடி வந்தாள். வர்றானா? வரட்டும் வரட்டும். நிமிர்ந்து உட்கார்ந்து சுந்தரை எதிர்கொள்ள தயாராகி விட்டார் அப்புசாமி. சுந்தர் தடுமாறியாவாறு வீட்டுக்குள்ளே வந்தான். தலைமுடிகள் கலைந்து பெண் சர்ட்டெல்லாம் அழுக்காகி குடிகாரனாகி வந்திருந்தான் சுந்தர். ஈஸ்வரியும் அப்புசாமியும் திகைப்புடன் பார்த்தனர். தூணில் போய் இடித்துக் கொண்டு தடுமாறி கீழே விழுந்தான் சுந்தர். ஈஸ்வரியும் அப்புசாமியும் பதறியபடி வந்து அவனை தூக்கினார்கள். சுமதி, என் இதய ராணியே சுமதி, என்னை விட்டுட்டு போயிட்டே. நானும் வருவேன், நானும் அங்கே வருவேன். ஈஸ்வரியும் அப்புசாமியும் அவனை மெல்ல தூக்கி வந்து கட்டிலில் போட்டனர். என்டா பைத்தியக்காரா, இதென்னடா கோலம்? ஏய் யாரு? என்னே யாருன்னு கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சு. நீ என்ன பண்ணுவே? உன்ன கண்ண போதை மறைக்குது. அடே வாங்க மாமா. எப்ப வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தேனா? கேட்படா கேட்ப. எல்லாம் என் நேரம். சை, எதுக்கு வந்தேன்னு கேட்கறையா? சொல்றேன் கேளு. உனக்கும் கல்யாணிக்கும் அடுத்த மாசமே கல்யாணம். ஆமா, நானும் உன் அம்மாவும் முடிவு பண்ணிட்டோம். கண்டவள நினைச்சுக்கிட்டு குடிச்சி கும்மாளம் அடைச்சிக்கிட்டு இருக்காதே. உன்னாலே மானமே போகுது. மாமா, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், கல்யாணியும் வேண்டாம். எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. என் சுமதிதான் எனக்கு பொண்டாட்டி. இப்பவும் அவதான், இனி எப்பவும் அவதான். எவடா அந்த சுமதி? என் சுமதி மாமா, என் சுமதி. போயிட்டா மாமா, என்ன விட்டுட்டு போயிட்டா மாமா. செத்து போயிட்டா மாமா. அட போனா போயிட்டு போறாடா. அதுக்காக என்னடா ஒப்பாரி வைக்கறே? அந்த மடம் இல்லையினா சொந்த மடம். ஊர்லே வேற பொண்ணா இல்ல. பைத்தியம், நீதாண்டா பைத்தியம். உங்க பண் பைத்தியம், உங்க பாட்டன் பைத்தியம். நான் பைத்தியம் இல்ல. எனக்கு சுமதிதான் எல்லாம். அவ இல்லே, நானும் இல்லை. ஆமா ஆமா. ஏய் சுந்தர், என்ன உங்க மாமனை போய் வாடா போடான்னு பேசிக்கிட்டு பேசாம கிட. இவன் மாமன் இல்ல, பேய் பிசாசு. என்ன கொல்ல வந்திருக்கான். அப்புசாமிக்கு கோபம் தலைக்கேறியது. ஆமாண்டா, உன்னை கொல்லத்தான் வந்திருக்கேன். உன்னை கழுத்தை நெரிப்பது போல் போக கட்டிலிலிருந்து பாய்ந்து அப்புசாமியின் கழுத்தை பிடித்தான் சுந்தர். இருவரும் ஒருவர் கழுத்தை ஒருவர் பிடித்துக் கொண்டனர். ஈஸ்வரி இருவரையும் தடுக்க முனைந்தாள். அப்புசாமி சுந்தரை வேகமாக கட்டிலில் தள்ளினார்.
டேய் ஒழுங்கா நடந்துக்க, தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. என்ன யாருன்னு நினைச்சே? நல்லா கேட்டுக்க, அடுத்த மாசம் உனக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம். இதை இனி யாராலையும் மாத்த முடியாது. அது ஒரு நாளும் நடக்காது. ஏண்டா நடக்காது? அவளை கட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியமில்ல. அவளுக்கு என்னடா ராணிடா அவ பெரிய ராணி. அவளை எங்கேயாவது தள்ளுங்க, இங்க ஒன்னும் வேண்டாம். டேய் நான் பொல்லாதவன், என் கோபத்தை கிளறாதே. நானும் பொல்லாதவன் தாண்டா. உன் குடலை உருவி மாலையா போட்டுக்குவேன். டேய் உனக்கு இப்பவே சமாதி கட்டறேன்டா. அப்புசாமி கொலை வெறியோடு சுந்தர் மீது பாய்ந்து கட்டிலில் தள்ளி கழுத்தை பிடித்து அழுத்தினார். ஈஸ்வரி அப்புசாமியை இழுத்தாள். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுதா அலறினாள். தம்பி தம்பி விடுடா. அப்புசாமி சுயநினைவு வந்து சுந்தரை விட்டார். டேய் நீ இல்லைனா 1000 பேரு கல்யாணியை வேண்டாமனுட்டில்ல, உன்னை தொலைக்காம விட மாட்டண்டா. உன்னை வெட்டி கூறு போடறேன்டா. கத்தியபடியே அப்புசாமி வெளியேற இருட்டிலிருந்து அருண் பாய்ந்து சுந்தர் முன்னால் கத்தியோடு நின்றான். ஈஸ்வரி ஐயோ என்று அலறினாள். இன்றைய விடியல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் புதிய நிகழ்ச்சியாக வருகிறது வாழ்க்கை வெளிச்சங்கள். வாழ்க்கை வெளிச்சங்கள் என்ற இந்த தொடரின் முதல் வெளிச்சத்தை பார்க்க வருகிறார் திரு சுபாஷ் சந்திரன் அவர்கள். சுபாஷ் டிவி என்ற டிவியை நடத்தி கொண்டு ஊக்குவிப்பு பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திரு சுபாஷ் சந்திரன் அவர்கள் இதோ உங்களுக்காக ஒரு பட்டிமன்ற வடிவில் ஒரு வெளிச்சத்தை பாய்ச்ச வருகின்றார். உறுப்பு தானம் செய்யலாமா என்ற கேள்விக்கு விடை தருகின்றார். அவருடைய இந்த அருமையான வீடியோவை பாருங்கள், ரசியுங்கள், பயனடையுங்கள். அவருடைய இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் அவரின் டிவியின் இணைப்பு முகவரி யூடியூப் சேனலில் வழங்கப்படுகிறது. பார்த்து அவரை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய தலைப்பு உறுப்பு தானம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்ற தலைப்புங்க. உறுப்பு தானம் பண்ணுறது தான் பெரிய தானம், மாபெரும் தானம், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை வைக்கிறதுக்கு சந்திரன் நிறையா ஆராய்ச்சி பண்ணி, ஸ்டடி பண்ணி, டாக்குமெண்ட்லாம் பண்ணி, டேட்டாவோட பேச போகிறாரு. உறுப்பு தானம் ரொம்ப மகத்துவமான விஷயம் சொல்லி, இந்த பக்கம் உறுப்பு தானம் பண்ணக்கூடாது, அது எதிரானது, அது சதியானது, அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சுபாஷ் பேச போகிறாரு. இப்போ இந்த 2 பேரும் பேசுறது அது எனக்குள்ளே ஒரு பாதகத்தை சாதகத்தை ஒரு விஷயத்தை உருவாக்கின கதை, பெரிய கதை. அந்த கதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கும் இல்லையா? உறுப்பு தானம் பண்ணணும்னா பண்ணக்கூடாதா? ஒரு சுபாஷ் பண்ண சொன்னார், இன்னொரு சந்திரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஒரு சந்திரன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, இன்னொரு சந்திரன் பண்ண சொல்கிறாரு. இது மாதிரி போராட்டத்தின் விளைவு தான் இந்த பட்டிமன்றம். பட்டிமன்றத்தை கேளுங்க, பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கதைகளை சொல்லட்டும், விமர்சனத்தை வைக்கட்டும், கேட்போம். எது சரியோ அதை எடுத்துக்கிடுவோம். ஓகேங்க. இப்ப பட்டிமன்றத்தின் தொடக்கம். உறுப்பு தானம் பண்ணக்கூடாது, பண்ணுவது சரியில்லை, தர்மம் இல்லை, நியாயம் இல்லைன்னு நிறைய அடுக்குமொழியோட பேசுறதுக்கு வர்றாரு சுபாஷ். கேட்போமா? ரெடியா நீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். உடல் உறுப்பு தானம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுனா அது உகந்தது இல்லை, பண்ண மாட்டேன், இதை பற்றி நான் பேச போகிறேங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இப்போ
உடல் உறுப்பு தானம் என்னையை பொறுத்த வரைக்கும், என்னுடைய ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். எப்படி? ஒன்றுங்க, இந்த உடம்பு கொடுத்தது கடவுள். அவர் கொடுத்த உடம்புல இருக்க எல்லா உடல் உறுப்பையும் இந்த உடலோட சேர்ந்து திருப்பி கொடுக்கணுங்க அவருக்கு. அதுதான் மரியாதை. நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க, அந்த கிஃப்டை காட்டு நல்ல கிஃப்ட்டை திருப்பி கொடுப்பேனா அப்படியே கொடுப்பேனா? சேர்த்து போட்டு கொடுப்பேன். மொய் 100 ரூபா வச்சிங்க, நான் 100 ரூபா வைப்பேனா 150 ரூபா வைப்பேன் வட்டி போட்டு. அது மாதிரி இந்த உடம்பை கடவுளுக்கு கொடுத்த மாதிரி இன்னும் நல்ல முறையில் திருப்பி கொடுக்கணும். அதனால் உடல் உறுப்பு தானம் பண்ணுறது தவறு. ஏன்னா கடவுள் கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்கின்றதை மாற்றி சொல்லக்கூடாது. ரெண்டாவது, ஜோசியக்காரன் என்ன சொல்கிறேன், நீ இந்த பிறவியில் உனக்கு கடவுள் கொடுத்ததை நீ தானம் பண்ணேனா, தானம் பண்ண பின்னால் அடுத்த பிறவியில் நீ இது இல்லாமல் பிறப்பேங்கிறான். ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் இல்லையா? நான் ஜாதகத்தை நம்புகிறவன், ஜோசியத்தை நம்புகிறவன். அப்போ நான் ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அடுத்த பிறகு இல்லாமல் பிறக்கும் போது வேறு கஷ்டம் இல்லையா? அதனால கொடுக்கக்கூடாது. இப்போ கேட்பீங்க, மதம் ஜாதி குலம் எங்கேயுமே சொல்லலையேன்னு சொல்லுவீங்க. கொடுக்க சொல்லியிருக்கானா? அதுக்கு பார்க்கலாம்ல. கொடுக்க வேணாம்னு சொல்லலை, கொடுக்க சொன்னானா? அதனால நான் கொடுக்க மாட்டேன். கடைசியா செத்த பின்னால் என் பாடியை புதைக்கல இருப்பாங்களா, போய் கட் பண்ணதில் இருப்பாங்களா? லிவரை கட் பண்ணு, கிட்னியை கட் பண்ணு, என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க ஒப்பாரி இருப்பாங்க, இருந்தாலும் போயிட்டு ஆறேன்னு சொல்லி இப்போ பாடி ஹாஸ்பிட்டல் தூக்கி போய் கட் பண்ணி திருப்பி கொண்டு வந்து கண்ணு எடுத்தால் கண்ணில் பஞ்சை வச்சு, இந்த அக்கிரமம் என்னங்க ஒத்துக்கிற முடியாது. அதனால் யார் என்ன சொல்லட்டும், நீ மூட நம்பிக்கைன்னு சொல்லுங்கள், அதுன்னு சொல்லுங்கள், நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு என்னுடைய தீர்மானம். என் பிள்ளைகளும் சொல்லியிருக்கேன். ஆனால் பிள்ளை கேட்க மாட்டேறாங்க, ஏன் தெரில. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த பட்டிமன்றத்தில் என்னுடைய அபிப்பிராயத்தில் நான் கடவுள் நம்பிக்கொள்ளவன், மத நம்பிக்கொள்ளவன், ஜாதி நம்பிக்கொள்ளவன், ஜோசிய நம்பிக்கொள்ளவனுக்கு இந்த தானத்தை பற்றி பெருசாக இல்லை. அதனால் உடல் உறுப்பு தானம் பண்ணுறது நல்லதில்லை, நல்லதில்லை, நல்லதில்லைன்னு சொல்லி என்னுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து நல்ல தீர்ப்புனா நியாயமான தீர்ப்பு நீங்கள் வழங்கணும். அது பொதுமக்களுக்கு தெரியணும். என்னங்க? வணக்கம். கேட்டீங்க, உறுப்பு தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுபாஷ் பேசினார், டேட்டா கொடுத்தாரு, நல்லா கேட்டிருப்பீங்க. உங்கள் மைண்ட் கூட தோணும், உறுப்பு தானம் பண்ண வேண்டாம், அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லும். கேட்டீங்களே? இப்போ இந்த பக்கம் வாங்க. சந்திரன் சொல்ல போறாரு, உறுப்பு தானம் செய்வதுதான் தர்மம், அதுதான் பிறவி பயன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசில் இருக்கிற கருத்துக்களை வெளி சொல்றதுக்கு வராரு. அவரையும் கேட்போம். ஐயா வணக்கம். வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மாபெரும் பொக்கிஷமான வாய்ப்பு. இன்றைய தலைப்பில் உடல் உறுப்பும் உடலும் தானம் பண்ணுறதுதான் தர்மம், நியாயம், அதெல்லாம் தாண்டி பெரிய மனிதாபிமானம் அப்படின்றத பற்றி பேச வந்திருக்கேன். பேசுறதுக்கு முன்னால் ஒரு சிறிய ரொம்ப நுணுக்கமான சிம்பிளான ஆலோசனை என்னன்னா, மனிதனிலிருந்து வேறுபட்டு விலங்காக இருக்க போகிறோமா, விலங்கிலிருந்து வேறுபட்டு மனிதனாகிறது மனித நேயம் அடைய போகிறோமா அப்படின்றத வித்தியாசங்க. ஏன்னா எவால்விங் மனித இனமே விலங்கிலிருந்து மாறுபட்டு வளர்ந்து 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 அந்த காலத்தில் அக்கா தங்கச்சியை கூட கல்யாணம் பண்ணுற ஒரு சமுதாயம் இருந்திருக்குது. மெல்ல மெல்ல மனிதனுடைய மூளை வளர வளர மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, உறவில் கூட கல்யாணம் பண்ணக்கூடாது, சொந்தக்காரங்களும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா அறிவு வளர, ஞானம் வளர, சயின்ஸ் வளர வளர அவனுடைய மனசில் புதிய கருத்துக்கள் தோன்றி
நம்ம இந்த சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்கிறோம்னா எல்லாருடைய அனுகிரகமும் அவங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுடைய உதவி இருக்கிறனால தான் நான் நல்லா இருக்கிறேன். தனி மனிதன் வாழ முடியாது. தனித்தனியாக வாழலாம், தனி மனிதன் தனியாக வாழ முடியாது. அண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம். அப்படி இருக்கும்போது நான் இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் பெற்ற இன்பத்தை திருப்பி கொடுக்கறது தான் தர்மம், மரியாதைன்றத சத்தியம். தம்பி சொன்னார், ஜாதகம், ஜோதிடம், மதம், குலம் என்ன சொல்கிறாரு. எங்கேயாவது சொல்லியிருக்கான தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. தம்பி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்கிறாரு? சட்டையை கொடுப்பா, சாப்பாடை கொடு, துணியை கொடு, மணியை கொடு, ஆனால் உடல் உறப்பை கொடுக்காதுன்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். நான் கடவுளை பார்க்கலைங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லையா? எனக்கு கடவுள் நம்பிக்கை காட்டிலும் அதே நம்பிக்கை இந்த சக்தி மேலே இருக்குது. இந்த பிரபஞ்ச சக்தி ஒரு கடவுள் தான். கடவுள்னு சொல்லி சொல்லாமல் அதெல்லாம் தான் சக்தியை நம்புகிறேன் நான். ஏன்னா அது இல்லாமல் நான் இல்லைன்னு தெரியும். ஆனால் அது எங்கே சொல்லுச்சுன்னு சொல்லுங்க. அவரை கடவுள் கூப்பிட்டு சொன்னார். அவர் வாப்பா, நீ கண்ணு கொடுத்தேன், கண்ணு தர மாட்டேன், நான் கொடுத்த திருப்பி கொடுன்னு கடவுள் சொன்னாரா? நீங்கள் சொன்னேன் அவரு கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது இவர் சொன்னாரா? வந்து கடவுள் வந்து நேராக ஃபோனில் சொன்னாரா, மொபைலில் சொன்ன? எப்படி சொன்னீங்க சொல்கிறீங்களா? ஐயா கொஞ்சம் கவனிங்க அதை பாயிண்ட்டை. கடவுள் சொன்னான்னு சொல்கிறாரு. மதம் எங்கே சொல்லிச்சுங்க? எங்கேயாவது சொல்லியிருக்கா மதம் தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி? உடல் துறுப்பு தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? இல்லையே. என்ன தம்பி சத்தத்தை காணா, தலை கீழே போட்டுக்கிட்டீங்க? அதெல்லாம் விடுங்க. ஜோதிஷமா எத்தனை ஜோதிஷம் பார்த்து கல்யாணம் பண்ணவெல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க இன்றைக்கி. அப்போ ஜோதிடம் தப்புன்னு சொல்கிறேன். உங்கள் நம்பிக்கை வச்சுக்கோங்க. நம்ம ஜோதிடம் ஒரே ஜோதிடங்க, இயற்கை ஜோதிடம். அவர் ஜோதிஷத்தை நம்பி இது மாதிரி உறுப்பு தானம் பண்ண அடுத்த பிறவியில், அதுக்கு அடுத்த பிறவியில், இந்த பிறவியே இருக்கான்னு தெரியாது, எப்போ போகிறோம் தெரியாது, அடுத்த பிறவி இருக்கலாம் இல்லாமல் போகலாம். இந்த பிறவியில் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் அடுத்த பிறவி செய்ய போகிறீங்களா நீங்கள்? தம்பி என்னை பாருங்களேன் கொஞ்சம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் அவருக்கு பதில் சொல்கிறதுக்காக சொல்கிறேனுங்க. அதாவது நம்ம மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வராமல் இந்த பார்வை அணுகுமுறை விஜயம் பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன மூட நம்பிக்கை? இதே மூட நம்பிக்கை. இன்னொரு பிறவி இருக்குது சொல்ல முடியாது, இருக்கலாம். ஆனால் நீ தானம் பண்ணி என்ன சொல்கிறாரு? தானம் பண்ணேன்னா அடுத்த பிறகு வராதுன்றதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா? இல்லை. அப்போ பணக்காரன் தானம் பண்ணானா பிச்சைக்காரன் பிறப்பானவன்? டாக்குமெண்ட் இருக்கா? இல்லை. அவன் தானம் பண்ணுறாவன். ஏன்னா நம்ம விலங்கிலிருந்து மாறுபட்டு இருக்கோம். நமக்கு இந்த சமுதாயம் கொடுத்தது திருப்பி கொடுக்கணுங்க. நீங்கள் கெஸ்ட்டுங்க. இன்னைக்கு பிள்ளைய கூட பாருங்க, பிறந்த நாளைக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லையா? உண்மையாக பொய்யா? அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டு இருக்கும்போது கொடுக்க முடியாது. காரணம் 1000 இருக்கலாம். கல்யாணம், காட்சி, சொந்தம், பந்தம், அம்மா, அப்பா, மச்சான், மாமன் என்னமோ இருக்கலாம். இறந்த பிறகு வாழ்த்து காமியே எத்தனை கதைகள்ங்க. தன்னுடைய மகன் இறந்த உடனே அவருடைய இருதயத்தை கொடுத்து அவனை காப்பாற்றுறதுக்கு பின்னால் மகளை பார்க்குறதுக்கு 2000 கிலோமீட்டர் போகிறார் ஒரு ஆள். போய் மகளோட இருதய துடிப்பை அந்த மனுஷனை பார்த்தாருங்க. பார்த்த கண்ணில் தண்ணி வந்துடும். எத்தனை 1000 ஆளுகள் டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்? இது கிடைக்காதனால. அமேசானில் கிடைச்சா வாங்கிட மாட்டோமா? ஃபோன் பண்ணி ஆன்லைனில் வாங்கிடுவோம்ல. கிடைக்காதுங்க. நீங்கள் ஒன்று தான் கொடுக்க முடியும், நான் தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அதுக்கு கொடுக்காததுக்கு மதம் சொல்லாத மதத்தை கெட்ட பேர் கொண்டு வரலாமா? ஏயா உனக்கு கொடுக்கல பேசாமறியா? ஜோதிஷத்தை கெட்ட பேர் கொண்டு வந்துட்டியப்ப, ஜோதிஷம் சொல்லி சொல்கிற நீ. மதம் சொல்லி மதத்துக்கு கெட்ட பேர் கொண்டு வந்துட்ட. ஏன் அது வக்கரம் பண்ணுற நீ? உன்னால் முடியல பேசாமல் இருக்கலாம்ல, எது கொடுக்குற பேர் சொல்கிறியே? தவறு இல்லையா? அதனால் ஐயா இந்த பாயிண்டை புரிஞ்சுங்க. என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை 1000 தேவையான உறுப்புகள் இன்றைக்கி நாட்டில் தேவையாக இருக்குது. இது இல்லாதனால எத்தனை பேர் இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அவன் இறந்து போனதுக்கு இருக்கிறவங்க கூட காரணமாக இல்லையா? உண்மையா பொய்யா? அதனால் இந்த டீட்டெயிலை பார்த்த பின்னாலாவது கண்விழி தரங்க, ஞானம் பிறக்கட்டும். அதே ஞானங்க. ஞானம்ன்றது பஜனை பாடிக்கிட்டு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு அவர் ஏதோ வேறு பாஷையில் சொல்லுவார், அதை புரியாமல் பிரசாதத்தை வாங்கிட்டு நவனவன் பாட்டு அடிச்சு வர கிடையாதுங்க. தேவையில்லாதை விடுவதும் தேவையில் எடுத்துக்கிறதே ஞானம். இங்கே என்னது? உங்களுக்கு எது தேவையில் விட்டுருங்க, தேவையில் எடுத்துக்கோங்க. என்ன தேவை? சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்குற ஒரு பெரிய தேவை. ஒவ்வொரு தனி மனிதனுடைய
எனது மனக்கட்டுப்பாடும் உடல் கட்டுப்பாடும் உள்ள கட்டுப்பாடும் இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயம். அதை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகலைன்னு சொன்னால் அப்புறம் என்ன வாழ்க்கை? சரி, இப்போ உலக அளவில் எல்லாரும் எல்லா விஷயங்கள்ல சொல்கிறது என்னென்னா, நம்மளால் எதாவது முடியும் கொடுக்கணும் அப்படின்னும் போது இங்கே என்ன சொல்கிறோம், நம்ம கொடுக்கறது கிடைக்கிறத, அது பெரிய விஷயம் கிடையாது. கிடைக்காதது கொடுக்கணும் இல்லையா? உங்களாலேயோ என்னாலேயோ யாராலையும் உருவாக்க முடியாதது கிட்னி, லிவரு, பேங்க்ரியாஸ், ஹார்ட்டு, லங்ஸு, பிரெயின். அப்பா இது அற்புதமான படைப்பு, கிடைக்காதது. அதை நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் அதே மாபெரும் தானம். அதை கொடுத்து சமுதாயத்துக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை விலங்குறது மாறுபட்ட மனுஷன் காமிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் முன்னுதாரணமாக இருந்து வழி காமிக்கலாம்ல, சொல்லுங்களேன். அதனால் உடல் தானம், உறுப்பு தானம் செய்வது தான் எல்லா தானத்திலும் மாபெரும் தானம் சொல்லி, இன்றைய சூழ்நிலையில் மனிதன் மாறுபடணும், வித்தியாசமாக இருக்கணும், வித்தியாசமாக பார்க்கணும். மதம், குலம், கோத்திரம், ஜாதி இதெல்லாம் சொல்லாமல், அதன் பேரில் முகமுடியை போடாமல் நீங்கள் வெளியே வந்து என்னோடு உள்ள நண்பர்களும் என்னோடு உள்ள சக ஜீவிகளும் நான் பெற்ற இன்பம் பெருக வைங்க மாதிரி எல்லாரும் நலன் வாழ நம்மளால் முடிஞ்ச மாபெரும் உதவி இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஐயா டேட்டா சொல்லிட்டு காமிச்சிட்டேன், யார் என்ன பண்ண அதையும் காமிச்சிட்டேன், தம்பி சொல்கிறதுக்கு பதில் சொல்லிட்டேன். தீர்ப்பு எது கொடுத்தாலும் நீங்கள் எப்படி சொன்னாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஆழமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இந்த நிமிஷத்துன்னு சொல்கிறேன், இந்த பேசிகிட்டு இருக்க நான் கூட தானம் பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு. அதனால் தானம் பண்ணுவது தான் தர்மம் சொல்லி நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கும் சொல்லி வேண்டிக்கிட்டு, இதை பார்க்குற எல்லாருக்குமே இன்னைக்கு இருந்து ஏதாவது முடிவெடுக்கணும்ல, ஒரு முடிவெடுக்கணும். எஸ், நான் இறந்த பின்னாலேயோ அல்லது இருக்கும்போதோ ஏதாவது தானம் பண்ணுறேன், அதில் பெரிய தானம் உடல் தானம், உள்ள தானம், உறுப்பு தானம், ஏதாவது தானம் சொல்லி தானத்தோட வழியில் போங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டின்றது தானம்ன்றது வாழ்க்கையில் பாகம் இல்லாமல் அதே வாழ்க்கையாக மாறணும் வேண்டிக்கிட்டு, ரெண்டு பக்கமும் பேசுனாங்க. ரெண்டு விதமான கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இந்த கருத்துக்கள்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டது, நான் எப்படி தீர்மானம் வந்திருப்பேன் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ரேடிக்கலாக வித்தியாசமாக பார்க்குற அணுகுமுறையில் ஒரு ஆளுங்க. அது என்னுடைய ஜீனில் வந்திருக்கலாம், வளர்ப்பில் வந்திருக்கலாம். தவறாக சரியாக எனக்கு தெரியாது. புதுமைன்னு இல்லை, ஒரு வித்தியாசமாக செய்யணும் ஆசை எப்பயுமே இருக்கும். அப்போ நான் சந்தித்த ஆள்கள்லாம் இது மாதிரி தானம், தர்மம், சத்தியம், நேர்மை இதுல வளர்ந்தவங்களாக இருக்கலாங்க. அவங்க சொன்னதுனாலையோ, புஸ்தகங்களை படித்ததுனாலையோ, கோட்பாடுகள் தெரிஞ்சுக்கிட்டதுனாலையோ, உலகம் சுற்றுனதுனாலையோ எனக்கு இந்த ஞானம் மெல்ல 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 ஒரு ஆலமரம் மாதிரி விரிவடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுச்சுங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன பண்ணேன், இந்த உடல் தானம், உறுப்பு தானத்தை பற்றி எங்கெல்லாம் பேச முடியும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி பேசுகிறீங்க நல்லா தான் இருக்குது, அருமையாக பேசுகிறீங்க, அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் என்னங்க பண்ணீங்கன்னு கேட்டார். அப்போ கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இல்லை, செருப்படுத்தி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஜ் வந்து கீழே இறங்கி போய் உறுப்பு தானம், உடல் தானம் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்லாம் பண்ணிவிட்டு, சுய விமர்சனம் பண்ணிவிட்டு, சொல்வதை செய், செய்வதை சொல் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். அது ஆரம்பம். இப்போ இது மாதிரி போய்கிட்டு இருக்குது. என்னுடைய மகனுடைய கல்யாணம் தீர்மானம் பண்ணுறாங்க. மகனுடைய கல்யாணத்தில் சொல்ல வேணாம், பெரிய ஆள் அவர் ஒரு வருமான வரி அதிகாரி, ஒரு பெரிய சிவில் சர்வெண்ட்டு. அவர் கல்யாணத்தில் நான் உறுப்பு உடல் தானம் பண்ணணும்னு சொல்கிற ஒரு போர்டு வைக்கணும் தீர்மானம் எடுத்தேன். தீர்மானம் எடுத்து மோகன் ஃபவுண்டேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க இது மாதிரி நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு சொன்னேன் ஒரு போர்டு வைக்கணுங்க. அவங்க கூட கொஞ்சம் பார்த்தாங்க. ஏன்னா இது வரைக்கும் உறுப்பு தானம் பண்ணுற மீட்டிங் நடந்திருக்குது,
ஆனால் கல்யாணத்துலேயோ ஒரு நல்ல வைபவத்திலையோ ஒரு நல்ல நிகழ்வுகளையோ இது மாதிரி வச்சதில்லை அப்படின்றது அந்த அம்மா வயலில் இருக்குமோ எனக்கு தெரியலை. கொஞ்சம் திருச்சி பார்த்தாங்க. ஏன்னா உங்கள் வீட்டிலலாம் கேட்டுதே சரிங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு சொன்னேன். ஒன்றும் சொல்லலை அம்மா. போர்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஃபங்க்ஷன். என்னுடைய மகனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவர் பெரிய அதிகாரி இல்லையா, அவர்கிட்ட போய் என்னப்பா உங்கள் அப்பா இது மாதிரி கல்யாணத்தில் போய் உடல் தானம் உறுப்பு தானம் பண்ணக்கூடிய போர்டை வைக்கிறாரே, அமங்கலம் இல்லையா, அபசகுணம் இல்லையா, எப்படியா அவங்க அப்பா பண்ணுறாரு மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே பையன் சொன்னா, எங்கள் அப்பா கொஞ்சம் லூஸு, இன்னும் கொஞ்சம் லூஸு, நான் சொன்ன கேட்க மாட்டார், நீங்கள் போய் சொல்லி பாருங்க அப்படின்னாரு. ஏன்னா அவர் வருமான வரி அதிகாரி, நிறையா படிச்சிருக்காரு, பெரிய ஆள். என்கிட்ட வந்தாங்க. வந்து மெல்ல சார் என்னங்கய்யா ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி அப்படியே வந்தாங்க. சொல்லுங்க என்ன சீக்கிரம், வேலை நிறையா இருக்குங்க. இல்லைங்க இது வந்து நல்ல சுபமுகூர்த்தம், கல்யாண விஷயம், இங்கே வந்து உடல் தானம் உறுப்பு தானத்தை பற்றி போர்டு வைக்கிற நல்லா இல்லை அப்படின்னு எங்கள் அபிப்பிராயம், இந்த போர்டு எடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாங்க. நான் சொன்னேன், உங்கள் மகன் கல்யாணத்தை உங்களை வைக்க சொன்னால் நீங்கள் வைக்காமல் இருங்க, இது என் மகன் கல்யாணம், என்னுடைய பொறுப்பு, நான் இங்கே வைப்பேன், இதை யாரும் தடுக்க முடியாதுங்க, எனக்கு நல்ல காரியம் செய்யும்போது தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சாரி சார் அப்படின்ட்டு போய் மகன்கிட்ட சொன்னாங்க, தம்பி உங்கள் அப்பா கொஞ்சம் லூஸுன்னு சொன்னீங்களே, இல்லை ஃபுல் லூஸ் தான், மாற்ற முடியாது இருந்தால அப்படின்ட்டு போயிட்டாங்க. உறுப்பு தானம் போட வச்சங்க. என்னுடைய அபிப்பிராயத்தில் எங்கே பார்த்தேன்னு தெரில, நான் வச்சது முதல் முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக சர்டிஃபிகேட் கேட்கல, அந்த தைரியம் எனக்கு இருக்குது, உடன்பாடு இருக்குது, என்னுடைய சமுதாயத்துக்கு நான் திருப்பி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. அது நான் பண்ணேன், என் மகனை வச்சு பண்ண வச்சேன், அது மகனுடைய கல்யாணத்தில் வச்சேன். ஒரு 250 பேர் கைது போட்டாங்க. ஒரு ஆள் கூட இது ஏன் வச்சேன்னு கேட்கல, சந்தோஷப்பட்டாங்க, வித்தியாசம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. கொஞ்சம் அந்த பணத்தையும் கொடுத்தேன், இந்த மொய் வரும்னு சொல்லுவாங்களே அதையும் கொடுத்தேன். அங்கே தான் ஆரம்பங்க. அதுக்கப்புறமேலு எங்கே போனாலும் இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் சந்தோஷம். நான் சொன்னேன், பெரியார் பிறந்த மண்ணு யாது, நான் நாத்திகனும் ஆசிரியன் கிடையாது, ஏதோ சக்தி இருக்குன்னு நம்புகிறேன், ஆனால் மூட நம்பிக்கைக்கு 100% எதிரானவன் நான், இது மூட நம்பிக்கை நினச்சா அதுக்கு எதிராக செய்வேன் நான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன். எங்கே போனாலும் என்னுடைய பேச்சில் இந்த உறுப்பு தானம் உடல் தானத்தை பற்றி பேசுவேன். பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து திருச்சு மறிச்சு, அதாவது குண்டக்க மடங்குன்னு சொல்லுவீங்களே, இல்லாத இருக்கிற மாதிரி காமிச்ச ஒரு படிவத்தை பார்த்தேன். என்ன படிவம்? தர்மம் சொல்லுது, குலம் சொல்லுது, ரிலிஜியன் சொல்லுது, ஜாதி சொல்லுது, மதம் சொல்லுதுன்னு சொல்லி அது மாதிரி நல்ல காரியம் செய்ய விடாம தடுக்கிற ஒரு கூட்டம். தம்பி என்ன பேசுனீங்க சொல்லுமா? எவ்வளவு வேதனையுள்ள விஷயம்னா, கண் தானம் பண்ணுனா அடுத்த பிறவியில் கண் வராது. எப்படி பேசுறீங்க நீங்க? எப்படி எனக்கு புரியலையே. உறுப்பு தானம் பண்ணா அந்த உறுப்பு இல்லாமல் பிறப்பேன்னு சொல்லி போக்கிரிகள், முட்டாள் பயல்கள், முடிச்சவிக்கிகள், சமுதாயத்துக்கு கேடு நிலைக்கும் கிருமிகள் சொல்ற இந்த வார்த்தையிலிருந்து நீங்க வெளியே வரணும். குலம், கோத்திரம், மதம் எல்லாமே கிடையாதுங்க. எங்கேயுமே எழுதலை, யாருமே சொல்லலை, எந்த பதிவும் இல்லை. ரிக்கு, யஜூர், சாம, அதர்வன வேதங்களோ எந்த விதமான டாக்குமெண்ட்டோ தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்ற மகானுபாவன் இருக்காங்க. இந்த 2 பேரையும் சந்திச்ச பின்னால ஒன்னே ஒன்று, என்னால் இருக்கும்போது கொடுக்க முடியாதது நிறையா. இந்த வாட்சு அப்பா கொடுத்தது, இந்த சட்டை எங்கள் மாமன் கொடுத்தது, அந்த செருப்பு எங்கள் தங்கச்சி கொடுத்தது அப்படின்னு சொல்லி அட்டாச்மெண்ட் வச்சிருக்கிற உலகத்தில் கொடுக்க மனசில்லாமல் போகும்போது, நீ இறந்த பின்னும் வாழலாம், நீ இல்லாமல் போனாலும் வாழலாம், நீ இறந்தும் வாழக்கூடிய அருமையான வாய்ப்பு வந்து உடல் தானம் உறுப்பு தானம் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை கதைகள்ங்க, கண்ணில் தண்ணியில் ரத்தம் வந்துடும். எத்தனை குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, எத்தனை அருமையான இளமையான புதுமையான ஞானமுள்ள ஆண்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஏன்? இந்த உறுப்பு தானம் உடல் தானத்தினால. அது மாதிரி தானம் பண்ண ஆளுக
சொர்க்கத்துக்கு போகலை, இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இவர். இவர் என்ன சொன்னார்? சொர்க்கமாவது நரகமாவது அதை பார்த்தவன் இது வரைக்கும் வந்து சொல்லவும் இல்லை, பார்த்தவனும் இல்லை. சொர்க்கத்துக்கு போனானா போகலன்னு தெரியாது. ஒன்று மாத்திரம் உண்மை, அவன் செத்தப்படாது, அவன் இங்கே சொர்க்கத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டான் ஒரு ஆளுக்கு அப்படின்னு அவர் பேசினார். சத்தியம் என்னன்னா, இந்த பூமி, இந்த மண், இது நம்முடைய தாய் மண்ணில் தானம் அல்லது தர்மம் அப்படின்றது வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பாகமாக இருக்குங்க. அது வாழ்க்கையே தர்மமாக இருக்கலாம். விருந்தோம்பலை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறத பாருங்க. அது இல்லாமல் நிறைய கருத்துக்களை பெரிய பெரிய மகான்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க உறுப்பு தானம் பண்ணணும்னு எழுதலைன்னு சொல்லிட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்கிற இவர், எழுதாதனால செய்யக்கூடாதுன்னு இல்லைங்க, எழுதாமல் கூட செய்யலாம்னு இவர் சொன்னதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா, வாழ்க்கையில் இறந்தும் நீங்கள் இருக்கணும்னா உறுப்பு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தலை, பண்ணுறது நல்லது. நாடும் இந்த வீடும் இந்த மக்களும் எல்லாம் நல்லா இருக்க வேண்டிக்கிட்டு இந்த பதிவில் யாராவது உறுதிமொழி எடுத்துக்கணும்னா ஒரே உறுதிமொழி, உங்களால் முடிஞ்ச தானங்கள் இருக்கும்போதும் இல்லாத போதும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு முடிவெடுத்து மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள். நமது விடியல் இணைய தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை வாழ்க வளமுடன், வாழிய வையகம் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன்.